எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னும் இறைவனை பிரார்த்திப்பது நமது மரபு. இதோ நம் இளஞ்சிட்டுக்கள் உங்கள் முன் இறைவனுக்கு பாடலுடன். முதற் பொருளாம் மூல பரம்பொருளாம் எங்கள் முழு முதற் கடவுள் கணபதியாம், துணை வருவான் கணபதிதான் என்று துவங்கிவிட்டார் நலம் கூட்டி வைப்பான், ஞானம் வழங்கிடுவான் நாளும் அவன் தருவான், கணம் பாடிவிட்டால் ஓடி வந்திடுவான், கலை பயிலும் அனைவருக்கும் அவன் கருணை தெய்வம், வழி காட்டும் தெய்வம். வண்ணமிகு நிகழ்வினை காண வந்துள்ள அனைவரையும் தன் வளமிகு வார்த்தைகளால் வரவேற்க நமது பள்ளி முதல்வர் திருமதி ராதா மனோகரன் அவர்களை வரவேற்புரை மற்றும் சிறப்பு விருந்தினரின் அறிமுக உரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். தேங்க்யூ மைத்ரா. தேன் செறியும் மலர்கள், அறிவில் மலரும் முத்துக்கள், உலகை மாற்றும் மொட்டுக்கள் நம் மழலைகள். அவர்களின் சிங்கார நடனம், சிருங்கார பாடல், முத்தாய்ப்பான நாடகம், கருத்து தெரிக்கும் பட்டிமன்றம் என திறமைகள் சங்கமித்து கிடைக்கும் இந்த கலைகளின் சங்கமத்திற்கு தங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி வருகை புரிந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு மனமார்ந்த வரவேற்பும் நன்றிகளும். இந்த பொன்னான தருணத்தில் தனது அலுவல்களுக்கு இடையே நமக்காக நேரம் ஒதுக்கி நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் டி. சுகந்தி அவர்களை வரவேற்பதிலும் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வெல்கம் மேம். அண்ட் என் மனதிற்கினிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் அவைக்கும் மீண்டும் வணக்கமும் வரவேற்பும். இன்றைய நிகழ்வின் கலைகளின் சங்கமம் நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் டாக்டர் டி. சுகந்தி, எம்டெக் MBA. She had done her BTech in Fashion Technology from Kumaraguru College of Technology, followed by MTech in Apparel Technology and Management from the same college. She has done her MBA from Bharatiyar University and PhD from PSG College of Technology. She also has rich knowledge and experience in the field of teaching. She had worked in various reputed institutions like NIFT, TEA College of Knitwear Fashion, Tirupur, Angel College of Engineering and Technology, Tirupur, PSG College of Engineering and Technology, Coimbatore, and currently she is working as an associate professor in Jai Shri Ram Engineering College, Tirupur. இந்த மேடைக்கு அவரை தகுதியாக்கி இருக்கிறது என்பதில் பெருமகிழ்ச்சி. அதைவிடவும் மிக மகிழ்ச்சியான தருணம் என்னவென்றால், அவர் நமது ராஜேந்திரன் பள்ளியில் பெற்றோர் உங்களை மாதிரியான தனது குழந்தையை நம் பள்ளியில் படிக்க வைக்கக்கூடிய ஒரு பெற்றோர். அந்த கூடுதல் சிறப்புடன் அவரை மீண்டும் ஒரு முறை வரவேற்று அறிமுகப்படுத்துகிறேன். தேங்க்யூ மேம். நமது அழைப்பினை ஏற்று இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் சுகந்தி அவர்களை தங்களது சீர்மிகு வார்த்தைகளால் சிறப்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். A pleasant good afternoon to all gathered here. Most respected Divya ma'am, management trustee, and most respected Radha ma'am, senior principal and the coordinator of this program. And thank you for giving me the opportunity to deliver the address for the parents. And thank you so much ma'am. And now 10 to 15 minutes தான் எடுத்துப்பாங்க. சார் லைக் ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணிட்டு தான் இருக்கும், பேரண்டிங் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். அதில் கொஞ்சம் இன்புட்ஸ் வேறு விதமாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். நத்திங் மோர் தேன் பியாண்ட் தேட். அண்ட் இப்போ நம்ம பேரண்டிங் அப்படிங்கிறது வந்துட்டுங்க, அது ஒரு கலைங்க. இது வந்து ஒரு ஆர்ட் மாதிரி தான். ஸோ குழந்தைய வளர்க்குறோம், என்ன வளர்த்துறாங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு இல்லைங்க, அது நிஜமாகவே ஒரு கலை. அதுக்குன்னு ஒரு தனித்துவம் கொடுத்து குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய குழந்தைகள் வந்து வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து விளங்குவாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. ஈச் கிட் இஸ் டிஃப்ரெண்ட்டுங்க. இப்போ வீட்லேயே 2 குழந்தைங்க இருப்பாங்க. பெண் குழந்தைங்களாக இருக்கலாம், ஆண் குழந்தைங்களாக இருக்கலாம், ஆண் பெண். அப்படி இருக்கிற பெண் ஆகுனா உங்களை ஒவ்வொருத்தருடைய கேரக்டர்ஸும் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கண்டிப்பாக இருக்கும். நிறைய எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அண்ணா மாதிரி நீ படிக்கலை, அக்கா மாதிரி நீ படிக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு கம்பேரிசன் மட்டும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்குள்ளேயே நீங்கள் அதை கொண்டு வந்துடுறீங்க. அக்காலே எப்படி படிக்கிறா பாரு, படிக்கிறது மட்டும் இல்லைங்க, அவள் அக்கா எப்படி செய்கிறா பாரு, எப்படி எப்படி எந்திரிக்கிறா பாரு, அவள் என்ன வேலை செய்கிறா பாரு. அந்த மாதிரி என்றைக்குமே உங்கள் குழந்தைகளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்றைக்குமே நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க.
எப்படி இருக்காங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விருப்புகள், வெறுப்புகள், ஆசைகள், தேவைகள், உணர்ச்சிகள் வந்து இருக்குங்க. ஸோ அக்செப்ட் தம் ஆஸ் இட் இஸ். அப்போது நீங்கள் எப்படி இருக்காங்களோ அப்படியே ராவா அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து அவங்களை நீங்கள் டெவலப் பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய பொறுப்புங்க. அதான் பேரண்டிங்கிறது. அது ஒரு கலை. ஜஸ்ட் லைக் தட் பண்ண வேண்டியது ஒரு சென்சிட்டிவான விஷயம். பொறுமையாக அப்படியே கையில் எடுத்து அப்படியே மேலே கொண்டு போய் உங்கள் குழந்தைய வந்து உயர்ந்த நிலைமை கொண்டு போய் வைக்க வேணும். அதுதான் உங்களுடைய பொறுப்பு. அண்ட் அடுத்தது வந்துன்னா, குழந்தைங்க உங்கள்கிட்ட பேச வராங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்து லிசன் பண்ணுங்கள். இப்போ நம்மளே இருக்கோம், வீட்டில் டிவி பார்த்துட்ருப்போம், எல்லாம் கெஸ்ட்டு வந்திருப்பாங்க. கெஸ்ட்டு கண்டிப்பாக ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ரிலேட்டிவ்ஸ் வராங்க, அப்பா அம்மா வரலாம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அவங்ககிட்ட நம்ம பேசிகிட்டு இருப்போம். நம்ம அந்த டைம் நம்ம குழந்தை வரும். நானும் நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைடு பார்த்துருக்கேன். சரி கொஞ்சம் நேரம் நீ கம்முன்னு போய் டிவி பாருந்தா, நீ மொபைல் பாரு கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சின்ன ஒரு அந்த நம்மளுடைய கான்வர்சேஷனுக்காக குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோங்க, டிவி பார்க்க சொல்கிறோம். தான் நீ மொபைல் பாரு கொஞ்சம் நேரம் பாரு, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லி தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. குழந்தைங்க உங்கள்கிட்ட பேச வராங்கன்னா ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். நம்ம ஆக்டிவ் லிசனராக இருக்கணும். அவங்க சொல்கிற விஷயத்தை என்னென்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க. நம்மளோட விஷயம் அடுத்தது. ஃபஸ்ட்டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த கிட்ஸுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்றைக்குமே அவங்க தான் நம்மளுக்கு லைஃபே. பட் நம்ம பேசுகிறப்போ என்ன ஆகுனா, அவங்களுக்கு சொல்கிறத கவனிக்காமதப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட் டைம் கேட்பாங்க, செகண்ட் டைம் வருவாங்க, நம்மகிட்ட பேசுகிறது கம்மியாயிரும். அப்போ வேறு பக்கம் டிவேட் ஆகிட்டு போயிடுவாங்க. நம்மகிட்ட அந்த பேச்சு சுதந்திரமாக நம்மகிட்ட வந்து பேச மாட்டாங்க, வேறு பக்கம் அப்ரோச் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடும். நம்மகிட்ட நம்மகிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்து இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குறப்போ நம்மளுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே நம்மளுக்கு மாறிடுவாங்க. அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட் நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறதை காட்டிலும் அவங்களுக்கு நீங்கள் செயலில் வந்து காமிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து இப்போ டேபிள் நீ நீட்டாக வச்சுருக்க மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் நீ மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்க, எப்போ பார்த்தாலும் நீ டிவி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஆக்ஷனில் செஞ்சு காமிங்க. டூ தி திங்ஸ் பை டூயிங் யுவர் ஆக்டிவிட்டி. லைக் நீங்கள் டிவி பார்க்கறத கம்மி பண்ணுங்கள். குழந்தைங்க முன்னாடி டிவி பார்க்க வேண்டாம், அண்ட் மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுடைய வார்ட்ரோப், உங்களுடைய கிச்சன் கூட அப்படி தாங்க. கிச்சன் க்ளீனாக லைக் நீட்டாக வைக்கிறத பார்த்துட்டு குழந்தைங்க ஓகே அம்மாலே இவ்வளோ திங்ஸ் நீட்டாக வச்சுருக்கேன், ஏன் நம்ம டேபிள் நம்ம நீட்டாக வச்சுக்கூடாது. பீரோ, கிச்சனுங்க அண்ட் உங்களுடைய டேபிள்ஸுங்க, அது எல்லாமே நீங்கள் எவ்வளோ தூரம் நம்ம நீட்டாக வச்சுருக்கோம் அதே மாதிரி அவங்களுடைய திங்ஸ் அவங்க நீட்டாக வச்சுக்க ஆரம்பிச்சுப்பாங்க. அண்ட் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறத, டிவி பார்க்குறத கம்மி பண்ணிங்கனாவே அவங்க ஆட்டோமேட்டிக்காக மொபைல் பக்கமும் டிவி பக்கம் போக மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் மொபைல் யூஸ் பண்ணுறவங்கிற இடத்துல நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் மொபைல் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணி நீங்கள் மொபைல் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது அதுக்காக டிவி பேரண்ட்ஸ் வந்து நம்ம டிவியே பார்க்க வேண்டாம் நான் சொல்லலாம். நானும் ஒரு பேரண்ட்டு தான், நான் டிவி பார்ப்பேன். பட் என்னென்னா குழந்தைங்க முன்னாடி பார்க்குறத நான் அவாய்ட் பண்ணிப்பேங்க. ஜாஸ்தி நம்ம அவங்க முன்னாடி பார்க்க வேண்டாம். நம்ம கான்சன்ட்ரேஷன் அங்கே போகிறப்ப இவங்க கான்சன்ட்ரேஷனும் டுவார்ட்ஸ் தட்டே நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்து அவங்க வந்து திரும்பி செய்வாங்க. அண்ட் மோரோவர் எல்லோரும் நம்ம குழந்தைங்க நம்ம அவங்கள கண்காணிக்கணும். பட் நம்ம கண்காணிக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் அப்படி தான் இருப்போம். ஸோ அதை நீங்கள் நம்ம கீனாக வந்து பார்த்துக்கணும். அவங்க நம்ம கண் பார்வையிலே பார்த்துட்ருக்கணும், என்ன பண்ணுறாங்க, என்ன ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்காங்க, என்ன செஞ்சிட்ருக்காங்க. ஏதாவது தவறுதலாக செஞ்சாலும் கூப்பிட்டு நீ பண்ணின இந்த ஆக்டிவிட்டி வந்து இந்த ஹேபிட் வந்து சரியில்லை, இதை நீ மாற்றிக்கோ அப்படின்னு நம்ம வந்து எதனால் நம்மளுக்கு அது பிடிக்கலைங்கிற சொல்லணும். இல்லைன்னா என்னடா அப்பா வந்து அம்மா வந்து நம்ம செய்கிற ஆக்டிவிட்டி வந்து பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, நம்ம ரெகுலராக பண்ணுற ஒர்க்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டியும் எதனால் அது பிடிக்கல, அது என்ன தப்பு இருக்குங்கிறது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உணர வைக்கலாங்க. அண்ட் நம்மளுடைய குழந்தைங்களை வந்து நம்மளே வந்து லைக் அவங்களே வந்து அவங்களை ஊக்குவிச்சுக்கிற அளவுக்கு நம்ம அவங்கள வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம குழந்தை ஓடுறப்ப வந்து கீழே விழுகிறாங்க, உடனே நம்ம என்ன பண்ணுவோங்க, குடுகுடுன்னு ஓடி போய் அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாரெல்லாம் குடுகுன்னு ஓடி போய் குழந்தை விழுந்துட்டா போய் தூக்குன்னு எல்லாம் குழந்தைங்க அவங்க ரிலாக்ஸ்டாக தான் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணிடுவாங்க, நம்மளே போய் டென்ஷன் ஆகி அந்த பதட்டத்தில் அவங்களே பதட்டப்படுத்தி விட்டுட்டு நம்மளும் பதட்டம் ஆயிடுவோம். அப்படி பண்ணவே வேண்டாமுங்க. குழந்தைங்க விழுந்துட்டாலும் எழுந்திருக்கட்டும். லெட் தம் டு ஸ்டாண்ட் பை தேர் லெக் ஆன் தேர் ஓன். அதுக்கப்புறம் ஹெல்ப் சீக்கிங் ஃபார் த ஹெல்ப் திரும்பி பார்ப்பாங்க. அப்போ நம்ம ஹெல்ப்புங்கிறப்ப உள்ளே போகலாங்க. எடுத்தோடனே நம்ம உள்ளே போய் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்கணுங்க. அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு, அவங்க சொந்த காலில் நிற்கிறதுக்கு நம்ம அந்த ஸ்பேஸ் வந்து எப்போவுமே நம்ம வந்து கொடுக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், வீட்டில் வந்து தயவு செய்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை அவங்க சண்டை போட்டுப்போம், போடாமலாம் இல்லைங்க. சண்டை போடுறது அவங்க முன்னாடி வந்து சண்டை போட்டுக்க வேண்டாம். அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அவங்க கீழே அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. நம்ம சண்டை போடுறத பார்த்துட்டாங்கன்னா என்ன ஈவன் சம்டைம்ஸ் பேட் வேர்ட்ஸ் டக்குன்னு ஏதாவது நம்ம ஃபேமிலிக்குள்ளே பேச மாட்டோம்,
ஏதாவது ஒர்க் விஷயம், நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒரு என்டர்பிரினராக இருக்கீங்க, நம்ம ஒர்க்குக்கு வருவாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட நம்ம ஏதாவது பேட் வேர்ட்ஸ் பேசுனோம்னாலும் அதையும் அவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது என்னன்னா எதாச்சியாக வந்து வெளியே வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. என்ன இவங்க சன் இவங்க டாக்டர் வந்து பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாங்க, வெளியே மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்குள்ளேயே அது வந்து உள்ளே வந்து இன்கல்கேட் ஆயிருங்க. அது நம்ம அதை வந்து குழந்தைங்க முன்னாடி கோவம் பட வேண்டாம், பேட் வேர்ட்ஸ் மற்றவங்ககிட்டையும் நம்ம பேச வேண்டாம். நம்ம என்ன பண்ணுறோமோ அது அப்படியே அவங்க எடுத்து வந்து செய்வாங்க. நான் ஒரே ஒரு டைம் வந்துட்டு நான் எங்கள் வீட்டில் நடந்த இன்சிடென்ட் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நானுமே நான் திருந்திட்டேங்க. ஒரு பாப்பா ஒரு 5 இயர்ஸ் 6 இருக்குங்க. டக்கு நம்ம சமையல் பண்ணுறப்ப லைட்டாக சூடு வச்சு போடலைங்களா, எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி லைட்டாக சூடு போடும். அப்படி போடுறப்ப என்னம்மா சூடு அப்படின்னு அப்பா கம்முன்னு இருக்காமல் வச்சுட்டாங்க அப்படின்னு சும்மா ஒரு ஜாலிக்காக நான் சொல்லிட்டேங்க. அவன் மைண்ட்லேயே வச்சுட்டு நான் மறந்துட்டா 5 இயர்ஸ் தானே அப்படின்னு பார்த்தா 7 ஒரு 3 இயர்ஸ் கழிச்சிருக்குங்க. மறுபடி பட்டோன்னு என்னம்மா அப்பா சூடு வச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அன்னைக்கோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேங்க. இது எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் அப்படின்ட்டு. அதனால் நம்ம சும்மா விளையாட்டு கூட நம்ம சரி அவரை ஃபன் பண்ணலான்னு சொல்லி பண்ணி கடைசியில் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது பாருங்க, அப்பா அம்மாவுக்கு சூடு வைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து குழந்தைக்கு அது வந்திருக்குங்கிற நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அப்புறம் நான் திருந்திட்டேங்க டோட்டலாகவே. ஸ்டூடெண்ட் நம்ம குழந்தைங்க முன்னாடி நம்ம எதுவும் சண்டை போட்டாலும் பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் வீட்டில் உட்காந்து சண்டை போட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம எவ்வளோ நேரம் டைம் இருக்குது சண்டை போட்டுக்கலாம், அவங்க முன்னாடி நம்ம பண்ண வேண்டாம். அப்புறம் வந்துட்டு நம்ம பேரண்ட்டாக வந்து நம்மளோட 2 பேர்த்துக்குள்ளேயே அப்பா அம்மாக்குள்ளே கேரிங் அண்ட் லவ் இருக்குதுங்கிறது அவங்க முன்னாடி தெரியணும். அப்போ நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட கேரிங்காகவும் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களும் அதே மாதிரி ஃப்யூச்சரில் வர்றப்போ அவங்களுக்கு அப்பா அம்மா நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மாவை ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவங்க பெருசானதுக்கப்புறம் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. நம்மளுடைய அப்பா அம்மாவையும் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லவ் கேரிங் அண்ட் அஃபெக்ஷன் அவங்க இருக்கும் பொழுது நம்ம பெரியவங்களுக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி தான் நம்ம குழந்தைகளும் பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து வருவாங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து நம்ம குழந்தைங்க என்ன சின்ன ஒர்க் பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். ஏதாவது மார்க் கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஜஸ்ட் இவ்வளோ தான், லைக் ஒரு 50 வாங்கியிருக்கேன் அப்படி 100 அவுட் ஆஃப் 100க்கு வந்து தேவ் செக்யூர் 50 அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். 50 வாங்கிட்டு செக்யூர் பாஸ் மார்க், நீ அடுத்தது வந்து லைக் 50லேருந்து அடுத்து 10 மார்க்ஸ் பூஸ்டப் பண்ணு, 70 மார்க்ஸ் பூஸ்டப் பண்ணு, நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். எப்போவுமே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்ரிஷியேட் பண்ண அவங்க இன்னும் வந்து இன்னும் நல்லா ஹை லெவல் அப்லிஃப்ட்மெண்ட் ஆவாங்க. குழந்தைங்க உடனே வந்து கிராஸ் பண்ணிட்டு உடனே ஹையர் லெவல் 50லேருந்து உடனே 100 போகணும்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக யாராலையும் முடியாது, நம்மளாலேயும் வந்து முடியாது. என்ன ரீசன், அவங்களுக்கு எடுத்து லேர்னிங்க்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை ப்ரோக்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் டைம் எடுத்து அவங்க வந்து அடுத்த ஹையர் லெவல் வந்து மார்க் வந்து வாங்க முடியும். அண்டு நான் இப்போது நம்மலாம் காலத்துலலாம் நம்மளுக்கு பெரியம்மா பெரியப்பா அம்மாயி அப்பச்சி ஆத்தா தாத்தா அவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்போலாம் 1 kid 2 kid அப்படி தான் இருக்குது. அப்படி தான் நம்ம சினாரியோ அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம குழந்தை அதனால் நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப நான் உங்களுக்கு பேம்பரிங் வந்து கொடுக்கும், ரொம்ப பாதுகாத்து வச்சுட்ருக்கோம். அந்த மாதிரி வேண்டாம். ஜென்ரலாக நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து 2 ஃபேஸ் இருக்குங்க. அப்போது என்னென்னா வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஸ்கூலில் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸ்கூலில் எப்படி இருக்காங்கன்னு தயவு செய்து பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு நீங்கள் ரெகுலராகவே வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் அப்பப்போ கனெக்டிவிட்டியில் டீச்சர்ஸ் இருக்குங்க. ஏன்னா பீங் அ காலேஜ் ப்ரொஃபஸர் நாங்கள் எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கே பேரண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட கனெக்டிவிட்டி இருக்கணும்னு சொல்கிறோம். பேரண்ட்ஸ் கனெக்டிவிட்டியில் இருக்காங்க. என் பொண்ணு படிக்கிறாங்களா, என் பையன் படிக்கிறாங்களா, எங்கள் மொபைல் யூஸ் அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, மொபைல் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துக்கங்க, நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி அவங்க ஒரு பாய்ங்க பையன் இப்போ பார்த்தாலும் நைட் ஆனால் பெட்ஷீட் உள்ளே போத்திட்டுங்க மேடம் மொபைல் யூஸ் பண்ணுறான், அது நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க, நீங்களே கூப்பிட்டு கண்டீங்க. இது என்னென்னா நாங்களும் அதாவது பேரண்ட்டும் டீச்சர்ஸும் வந்து இங்கே கனெக்டிவிட்டியில் இருக்கிறவங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாங்க, நாங்கள் நல்லா வழியில் கொண்டு போகலாம். இதே சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, தப்பு பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லைங்க. என் பையன் கரெக்டு, என் பொண்ணு கரெக்டு, நீங்கள் சொல்கிறத தப்பு, அப்படியெல்லாம் பொண்ணு பண்ணியிருக்க மாட்டா, அப்படியெல்லாம் பையன் செஞ்சுருக்க மாட்டா, அப்படி இல்லைங்க. அதான் 2 முகம் இருக்குது அவங்களுக்குங்க. இங்கே வேறு மாதிரி இருப்பாங்க. இப்போ நாங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறோம், டீச்சர்ஸாக வந்து இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா அது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். டீச்சர்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தால் தான், பேரண்ட்ஸ் டீச்சர் சப்போர்ட்டிவாக நம்ம ஜாயிண்டாக இருந்தால் தான் குழந்தைங்கள வந்து வேறு அப்லிஃப்ட்மெண்ட் வந்து பண்ண முடியுங்க. இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நாங்கள்லாம் ஸ்கூல் போகிறப்போ அப்பா வந்து ஸ்கூலில் விடுறப்ப சொல்லுவார், கண்ணு காது மூக்கு இதை தவிர அடி பட்டையை கிளப்பிடுங்க அப்படின்னு டீச்சர்ஸ் வந்து சொல்லி என்னையே தம்பி வந்து அப்போ வந்து விட்டுட்டு போவாருங்க. விட்டுட்டு போனால் பட் அடி எல்லோரும் வாங்குவோம், எல்லாம் பண்ணோம். பட் ஐ செக்யூர்டு ஸ்கூல் செகண்ட், மேக்ஸ் சென்டம், கெமிஸ்ட்ரி சென்டம், ஐ செக்யூர்ட் ஸ்கூல் செகண்டுங்க. பிகாஸ் பேரண்ட்ஸுடைய கஷ்டத்தை பார்த்து நம்ம வளர்கிறோம். டீச்சர்ஸுடைய கண்டிப்பு இருந்ததுங்க, அரவணைப்பும் இருந்ததுங்க. இப்போ டீச்சர்ஸ் கண்டிக்கிறதுக்கும் கொஞ்சம் இப்போ அந்த
இப்போ சொசைட்டி வந்து டீச்சர்ஸ் சப்போர்ட்டிவாக லைக் எங்களால் அந்தளவுக்கு அப்போலாம் ஸ்டிக் இருக்கும். இப்போ டீச்சர்ஸ் கையில் எங்கள் யார் கையிலுமே ஸ்டிக் கிடையாது. நாங்கள் அந்த அரவணைப்போடையும் எங்களோட பேச்சில் தான் வந்து நாங்கள் குழந்தைங்கள வந்து நாங்கள் மாற்றணும். அப்படி ஒரு கை நாங்கள் மட்டும் பண்ணால் மட்டும் பத்தாது. ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்களும் எங்களோட கனெக்டிவிட்டி இருந்தால் தான் 2 கை சேர்ந்தால் தான் நம்மளுக்கு ஓசை எழுப்போம். இப்போ 2 கை சேர்ந்தால் தான் நல்ல ஓசை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல கிட்ஸை வந்து ஹை லெவலுக்கு நம்மளால் வந்து கொண்டு போக முடியும். எப்போவுமே இந்த ஒரு பாயிண்ட்டோடு நான் முடிக்கிறேங்க. எப்போவுமே உங்கள் குழந்தைங்க வந்துட்டு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறப்போ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாதீங்க, அவங்க பண்ணுற ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் நேரமே எந்திரிச்சிட்டாங்கன்னா குட், நல்லா எந்திரிச்சு வெரி குட், 5:30க்கு எந்திரிச்சிட்டா இப்போ உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க வெரி குட் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டே அகைன் அதை பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அண்ட் அதுதான் அவங்களுடைய ஆக்டிவிட்டியை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதை காட்டிலும் அவங்களுடைய ஆக்ஷன்ஸையும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். எப்பவுமே வந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களோட கனெக்டடாக இருங்க. கனெக்டட் வேறுங்க, கான்டாக்டட் வேறுங்க. இந்த மாதிரி பேரண்டிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வில் பி இன் கனெக்டட் ரேதர் தென் கான்டாக்டட். அண்ட் ஒன் மோர் திங்கு, குழந்தைங்களுக்கு அவங்க தேவைப்படுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாமே அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பயந்தவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் சொசைட்டியில் சமுதாயத்தில் வந்து வளருவாங்க. இதே அவனே பண்ணிப்பான், கீழே விழுந்தா அவனே எந்திரிச்சிருப்பான், அவனே போய்ப்பான். சப்போஸ் அவன் ஹெல்ப்புக்கு நம்மளை பார்க்குறான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவனே நடந்து போய்ப்பான். அது இல்லைங்க. அவங்க நம்மளுக்கு தேவை வேணுங்கிறப்ப நீங்கள் அங்கே போய் நம்ம நிற்கணுங்க. அதான் நம்ம பேரண்ட்டுங்க. ஸோ அவங்க தேவைங்கிறப்ப போய் நிற்கணும். அவனே பார்த்துப்பான், அவனே செஞ்சுப்பான் அப்படின்னா அவன் சமுதாயத்தில் வளருவான். பட் திறமையற்றவனாக வளருவாங்க. ஸோ நம்ம குழந்தை வந்து பயம் இல்லாதவர்களாகவும் திறமையற்றவர்கள் இல்லாதவர்களாகவும் வளருவதற்கும் நல்ல திறமையாளர்களாகவும் உயர்ந்த பினாக்கிள் ஆஃப் சக்ஸஸ் வந்து நம்மளுடைய குழந்தைங்க வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு பேரண்டிங் ரொம்ப 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 முக்கியங்க. பேம்பரிங்கும் தேவை. அது ரொம்ப பேம்பரிங்கும் இருக்கக்கூடாது, ரொம்ப அப்படியே அந்த அரவணைப்பும் இருக்க தேவையில்லை. அதுக்காக அவங்க விட்டு நம்ம விலகி இருக்க வேண்டும் தேவையில்லைங்க. எங்கே கண்டிக்கணுமோ அங்கே கண்டிக்கலாங்க, எங்கே அரவணைக்கணுமோ அங்கே அரவணைக்கலாங்களே. கண்டிப்பாங்க நம்மளுடைய குழந்தைங்கள் they will reach the highest level in the society-ங்க. And all the best and thank you for giving me the opportunity. Thank you so much. தங்களது உணர்வு மிகுந்த வார்த்தைகள் எங்களுக்கு தனி ஊக்கத்தை அளித்துள்ளது. நன்றி. மற்றும் கலையால் நம் பரத கலை இது தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளுள் ஒன்றாகும். பரதம் 4 அடிப்படை அம்சங்களை கொண்டது. அவை பாவம், ராகம், தாளம் மற்றும் நடனம். பரதக்கலை பூலோகத்தில் மட்டுமல்ல தெய்வலோகத்திலும் சிறந்த நாட்டிய கலையாக திகழ்கிறது. இன்று நமது கலைகளின் சங்கமம் நிகழ்வு தேவலோகத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. அங்கே சிவன், பார்வதி, தேவர்கள், பூதகணங்கள் என அனைவரும் நாட்டிய நிகழ்ச்சியை கண்டுகளிக்கின்றார்கள். நாட்டியத்தின் முடிவில் நாரதரின் கலகமும் உண்டு. அது என்னவென்று தேவலோகம் சென்று பார்ப்போமா? ಚಂದ್ರಚೂಡ ಶಿವಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣಯ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ಚಂದ್ರಚೂಡ ಶಿವಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ಸುಂದರತರ ವಿರಾಗಧರ ಸುಂದರತರ ವಿರಾಗ ಧರಗರ ಗಂಗಾಧರ ಗಜ ಚರ್ಮಾಂಬರಧರ ಗಂಗಾಧರ ಗಜ ಚರ್ಮಾಂಬರಧರ. ಚಂದ್ರಚೂಡ ಶಿವಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ.
ஆகவே தாமதமாக வந்ததால் நடனக்கலையை காண தவறிவிட்டீர்கள். வணக்கம் தேவி. தேவலோகத்தில் மட்டும்தான் என்றும் ஒரே நாட்டிய கலையை அரங்கேற்றி கொண்டு வருகிறீர்கள். பூலோகம் சென்று பாருங்கள், அப்பொழுது தெரியும் கலைகளை பற்றி. ஆரம்பித்து விட்டீர்களா உங்களது வேலையை? தேவி, நாரதரின் கலகம் நன்மையில் தான் முடியும். சரியாக சொன்னீர்கள் என் ஈசனே. உலகில் ஆகச் சிறந்த கலைகள் 1000 உண்டு. சரிதான், அதற்கென்ன பொழுது? நம் குழந்தைகளில் யார் முதலில் பூலோகம் சென்று கலைகளை பற்றி நிறைய தகவல்களை சேகரித்து கொண்டு வரார்களோ அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு உண்டு. முதலில் மாம்பழத்தில் ஆரம்பித்தீர்கள், இப்பொழுது ஒரு திரும்பி பாருங்கள் குழந்தைகளே. அண்ணா, நம்மால் முடியாது எதுவும் இல்லை, இதையும் தான் பார்த்து விடுவோமே. கலைகள் வாழும் இடமெல்லாம் இந்த அலைமகள் நடம் புரிகிறாள். கல்வி அமுதம் அருள்கிறாள், சொல்லி சொல்லி தருகிறாள். திருமகள் இவள் கருணைதான் நம் அறிவு தாகம் தீர்க்குது. செல்வம் கல்வி இரண்டையும் நம் வாழ்வில் ஒன்றாய் சேர்க்குது. வித்யாலக்ஷ்மி வருகவென்று வீணை மீட்டி பாடுவோம். நித்தமும் இவள் புகழை போற்றி நர்த்தனங்கள் ஆடுவோம். கலைகள் வாழும் இடமெல்லாம் இந்த அலைமகள் நடம் புரிகிறாள். இந்த அலைமகள் நடம் புரிகிறாள். இந்த அலைமகள் நடம் புரிகிறாள். 'Cause I'm in the stars tonight, so watch me bring the fire, set the night light. Shoes on, get up in the morning, cup of milk, let's rock and roll. Kink out, kick the drum, rolling on like a rolling stone. Sing song when I'm walking home, jump up to the top of the brown. Ding dong, call me on my phone, nice tea and I'll get my ping pong. This is dead heavy, can't hear the bass, boom, I'm ready. Life is sweet as honey, yeah, this beat you treat it like money. This song all alone, I'm into that, I'm good to go, I'm diamond, you know I glow up. Hey, so let's go. 'Cause I'm in the stars tonight, so watch me bring the fire, set the night light. Hey, shining through the city with a little funky soul. So I'ma light it up like dynamite. Whoa, bring a friend, join the crowd, whoever wanna come along. Word up, talk, just move right up the wall. There light, sky's the light, so we dance to the breakdown. Ladies and gentlemen, I got the medicine, so you should keep your eyes on the ball. This is getting heavy, can you hear the bass? Boom, I'm ready. Levi's, sweetest honey, yeah, this bitch treat me like money. And this go all alone, I'm into that, I'm good to go, I'm down, you know I glow. And let's go. 'Cause I'm in the stars tonight, so watch me bring the fire, set the night light. Hey, shining through the city with a little funky soul. So I'ma light it up like dynamite. Whoa, na-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 na. Life is dynamite. Na-n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 a. Life is dynamite. Shining through the city with a little funky soul. So I'ma light it up like dynamite. Whoa, da-na-na-na-na-na-na-na, eh. Da-na-na-na-na-na-na-na, eh. Da-na-na-na-na-na-na, eh. Light it up like dynamite. Da-na-na-na-na-na-na, eh. Da-na-na-na-na-na-na, eh. Da-na-na-na-na-na-na, eh. Light it up like dynamite. 'Cause I'm in stars tonight, so watch me bring the fire, set the night alight. Shining through the city with a little fucking soul. So I'ma light it up like dynamite. This is
ஹாய் அண்ணா. எஸ் ப்ரோ. அண்ணா, நான் வரும் வழியில் அழகான நடனம் ஒன்று ஆடினார்கள். ஆனால் எனக்கு தான் ஒன்றுமே புரியவில்லை. நான் ஈரோடு மாவட்டம் வழியாக வரும்பொழுது அங்குள்ள படுகவட்டி ராஜேந்திரன் பள்ளியில் கலைகளின் திருவிழா என்று நிகழ்வு நடப்பதாக தெரிந்து கொண்டேன். நீயும் இங்கே கிளம்பி வா தம்பி, நாம் இருவரும் சேர்ந்தே கலைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இதோ இந்தியா செல்லும் விமானம் தயாராக உள்ளது. தங்கள் லொகேஷனை ஷேர் செய்யவும். உடனே வந்து விடுகிறேன். சரி தம்பி. குட் ஆஃப்டர்நூன் பேரண்ட்ஸ். உங்களுக்கான விடுகதைங்க. காலையிலும் மாலையிலும் நெட்டையாக இருப்பேன், மதியம் குட்டையாக இருப்பேன். நான் யார்? உங்களின் விடை சரியானது. விடை நிழல். இப்போ பறையாட்டத்தை பற்றி பார்க்கலாமாங்க. பறை என்பது தமிழர்களின் பாரம்பரியத்தினை சேர்ந்த ஒரு பழமையான தாளவாத்தியம். இது குறிப்பாக தமிழகத்திலும் தென்னிந்தியாவின் பிற பகுதிகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. சங்க காலத்திலிருந்தே அரசர்களின் அறிவிப்புகளை மக்களுக்கு அறிவிக்கவும் போருக்கு செல்லும் வீரர்களை உற்சாகப்படுத்தவும் பறை பயன்படுத்தப்பட்டது. பறை இசையின் தனித்துவமான ஒளி மற்ற எந்த இசைக்கருவியின் ஒளியுடனும் ஒப்பிட முடியாதது. கிராமப்புற திருவிழாக்கள், நாட்டுப்புற நாடகங்கள் மற்ற முக்கிய நிகழ்வுகளில் பறையாட்டம் ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறது. இன்று சமூக நீதிக்கான போராட்டங்களில், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பறையாட்டம் ஒரு விழிப்புணர்வு கருவியாக செயல்படுகிறது. பறையாட்டம் நம் தமிழ் சமூகத்தின் ஒரு அடையாளமாகவும் நம் பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய அங்கமாகவும் இசையின் மூலம் மக்களை இணைக்கும் ஒரு சமூக பொக்கிஷமாகவும் திகழ்கிறது. ஒயிலாட்டத்தை பற்றி பார்க்கலாமாங்க. இது ஒரு நடன மற்றும் போர் தொழில் கலையை ஒருங்கிணைத்த ஒரு விளையாட்டு ஆகும். இது சங்க காலத்திலிருந்தே வீரக்கலையாக உள்ளூர் அரசர்களின் போர்க்கலை பயிற்சியில் ஒரு பகுதியாக பயன்படுத்தப்பட்டது. தற்போது மதுரை, திருநெல்வேலி, தேனி மற்றும் கோவையில் கிராமப்புறங்களில் திருவிழாக்களில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. ஒயிலாட்டம் வேகமான உடல் இயக்கத்தை கொண்ட நடனமாகும். பறை, மிருதங்கம், நாதஸ்வரம் போன்ற கருவிகள் ஒயிலாட்டத்திற்கு தாளம் கொடுக்கும். இது இன்று பலரால் மறக்கப்பட்டு விட்டாலும் நாட்டிய ஆர்வலர்கள் மற்றும் அரசின் முயற்சிகளால் மீண்டும் பிரபலமாக்கப்பட்டு வருகிறது. நன்றி. இந்தியாவை வந்தடைந்து வட மாநிலங்கள் வழியாக தமிழ்நாட்டிற்குள் வந்தார். நாடகத்தின் தலைப்பு குத்தே கி ஃபூல். முன்கதை. ஒரு ஊரில் செல்வந்தர் ஒருவர் வசித்து வந்தார். அவரிடத்தில் வேலை செய்யும் வேலைக்காரர்கள் தங்களுடைய வேலைகளை சரியாக செய்யாததால் இவர் அவர்களிடம் ஏதாவது ஒரு குறையை கூறிக்கொண்டிருப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். अरे बोलो, यहाँ आओ। हुजूर, अभी आता हूँ। अरे वहाँ देखो, कमरे के कोने कोने में धूल है, साफ करो। अच्छा जी। जी, कूड़ा कट को कहाँ डालना है? मेरे सिर पर डाल दो। अरे तू क्या करते हो बेवकूफ को? हुजूर, आपने जो कहा उसके मैंने किया। जाओ जाओ, तुम बाहर जाओ। अरे अंदर कौन है? आओ। जी, इसे साफ करो। ठीक है जी। जी, उपवन से फूल आकर गमला को सजावट करूं? ध्यान से करो डोलो। ठीक है जी। अरे हुजूर, माफ कीजिए। जाओ जाओ। अरे वेलो, गड़ा पानी लाओ। अभी लाता हूँ। हुजूर, गड़ा पानी पीजिए। मैंने गड़ा का पानी लेने को कहा, गड़ा भर नहीं। ग्लास में लाओ। माफ कीजिए जी, मेरे समझ में ना आया। जाओ जाओ। तू इतनी देर कहाँ गई गो? क्या हुआ? पास वाले मंदिर गई थी। अरे मोलो, बैठने कोई सामान ले आओ। जी,
मैं कुर्सी लेकर आता हूँ, आप पलंग। कुर्सी लेकर आओ। हमारे नौकर अच्छी तरह काम ना करते, इनको बागर बेच देंगे। जोर से मत बोलिए, नौकर मिलना कठिन है। தங்களிடம் உள்ள வேலையாட்கள் வேலைகளை சரிவர செய்யாததால் இருவரும் கடவுளிடம் நல்ல வேலைக்காரனை வேண்டி பிரார்த்தனை செய்தனர். அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க கடவுள் ஒரு பூதத்தை அனுப்பி வைக்கிறார். हम दोनों भगवान से प्रार्थना करेंगे। हाँ। हे भगवान अच्छा नौकर चाहिए। हे भगवान अच्छा नौकर चाहिए। आपको क्या चाहिए? अच्छा नौकर चाहिए। आपके नौकरों में क्या कमी है? हमारे नौकर साफ साफ काम ना करते। मैं एक बूट को बेचता हूँ, दादास्तू दादास्तू। महाशय नमस्कार। तू ही वो भूत है, काम कैसे करते हो? काम खूब करूँगा, पर एक शर्त है। क्या शर्त है? பூதம் செல்வந்தரிடம் ஒரு நிபந்தனை விதிக்கிறது. அந்த நிபந்தனை என்னவென்றால் பூதத்திற்கு தொடர்ந்து வேலை கொடுக்க வேண்டும். வேலை தராவிட்டால் பூதம் செல்வந்தரை சாப்பிட்டு விடும். मुझे लगातार का देना चाहिए, नहीं तो क्या नहीं तो मैं आपको खाऊंगा। हमारे पास काम को कोई कमी नहीं, चिंता मत करो। आज खेत में कुछ काम है, वहाँ जाओ। आन्या मालिक, मैं एक पल में का पूरा करूंगा। तू बाजार जाकर सभी सामान ले आओ। आन्या मालिक। वहाँ कौन आता है? वह मनुष्य नहीं, वह भूत जैसा है। तुमको क्या चाहिए? 1 किलो सेब दो, कितने रुपये? 10 रुपये। आधा किलो टमाटर दो, कितने रुपये? पैसा ना चाहिए, सभी लेकर चलो। जी लीजिए जी। और क्या काम है मालिक? इसे साफ करो, मुझे साफ करो। आज कोई काम नहीं। क्या आज कोई काम नहीं? हा, मैं आपको खाऊंगा। हे भगवान मुझे बचाओ बचाओ। हे भगवान मुझे बचाओ बचाओ। हे भगवान मुझे बचाओ बचाओ। देखो देखो, भूत जैसा एक आदमी आ रहा है। मुझे डर लगता है, भाग जाएंगे भाग जाएंगे। मैं ना आया। हे भूत, यहाँ देखो, ये कुत्ता है, इसकी पूंछ को सीधा करो। आन्या मालिक। माफ कीजिए मालिक, मैं पूंछ को सीधा ना कर सकता, मैं अभी चला जाता हूँ। जाओ जाओ। हे भगवान मुझे क्षमा कीजिए, मैं अपने नौकरों को ठीक करके रख लेता हूँ। कुछ दूर आगे हम काम को अच्छी तरह करेंगे। चलिए 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 चलिए। அடடா தம்பி, நீ வந்து விட்டாயா? எப்படியோ ஒரு வழியாக வந்து விட்டேன் அண்ணா. வரும் வழியில் ஒரே வெயில். அதனால் தான் மிகவும் களைப்பாக உள்ளாயா? உன் முகத்தில் ஏதோ ஒரு சோகம் தெரிகிறது. அது ஒன்றும் இல்லை அண்ணா. வரும் வழியில் செல்வந்தர் ஒருவர் எவ்வாறு தங்களது வேலையாட்களை நடத்தினார் என்பது அவர்களின் செயல்களில் புரிந்தது. ஆனால் அவர்கள் பேசிய ஹிந்தி வார்த்தைகள் தான் ஒன்றுமே புரியவில்லை. இதற்குத்தான் சொன்னேன், ஹிந்தி பாடத்தை சரிவர கற்க வேண்டும் என்று. இப்போது புரிகிறது அண்ணா. சரி விடு தம்பி.
தம்பி, இப்பள்ளி மாணவர்கள் தமிழ்நாட்டின் கலைகளை பற்றி கூறுள்ளனர். தெரிந்து கொள்வோமா? வா. அடுத்த விடுகதை. எவர் கையிலும் சிக்காத கல், எங்கும் விற்காத கல், அது என்ன? சரியான விடை விக்கல். இதோ உங்களுக்கான பரிசு. காவடியாட்டம். தமிழர் கலாச்சாரத்தில் காவடியாட்டம் ஒரு முக்கியமான பாரம்பரிய நடனமாகும். காவடி என்றால் சுமப்பது அல்லது தாங்குவது என்ற பொருளாகும். காவடியாட்டம் பெரும்பாலும் முருகப்பெருமானின் திருவிழாக்களில் நடைபெறும். தன் நேர்த்தியை இறைவனிடம் காணிக்கையாக செலுத்துவது இதன் அடிப்படை நோக்கமாகும். தைப்பூசம் என்பது முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனித நாளாகும். இந்நாளில் காவடியாட்டம் ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைவது சிறப்பு. பக்தர்கள் காவடி சுமந்து தைப்பூசத்தை முன்னிட்டு பாத யாத்திரையாக முருகன் கோவில்களுக்கு செல்வது வழக்கமாகும். பால் காவடி, பூக்காவடி, வேல் காவடி, அக்னி காவடி, அலை காவடி என காவடிகளில் பல வகைகள் உள்ளன. ஒவ்வொரு காவடியும் தனித்துவமான விதத்தில் தெய்வீக ஆராதனையை நிறைவேற்ற உதவுகிறது. இன்றும் தமிழக மட்டுமின்றி உலகில் பல இடங்களில் காவடியாட்டம் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. நாகரிகம் வளர்ச்சியடைந்தாலும் இவ்வகையான பாரம்பரியங்கள் தமிழர்களின் அடையாளமாக தொடர்ந்து விளங்குகிறது. நன்றி. என்ன ஒரு அருமையான இடம்! எனக்கு எழுந்து ஆட வேண்டும் போல இருந்தது. ஆம், சரியாக
சொன்னீர்கள் அண்ணா? பெற்றோர்களே, உங்களுக்கும் ஆட வேண்டும் போல் இருந்ததா? முதுகிலே சுமை தூக்கி முணுமுணுக்காமல் அசைந்து வரும் அது என்ன? உங்களின் விடை சரியானது. நீல நிற மேடையிலே கோடி மலர்கள் கொட்டி கிடக்குது. எடுப்பாரும் இல்லை, அதை தொடுப்பாரும் இல்லை. அது என்ன? உங்களின் விடை சரியானது. அடுத்தது வில்லுப்பாட்டு மற்றும் தெருக்கூத்தை பத்தி பார்க்கலாமாங்க. வில்லுப்பாட்டு மற்றும் தெருக்கூத்து என்பது தமிழில் பாரம்பரிய இசை மற்றும் நாடக கலையாகும். இது ஒரு நிகழ்வை பாடல்களுடன் இணைத்து கதை பேசும் வகையில் நிகழ்த்தப்படும் ஒரு கலை வடிவம். இதன் சிறப்பம்சமானது சொந்த குரலில் பாடுவதும் அதனுடன் இசைந்து அதற்கேற்ற நடிப்பினை வெளிப்படுத்துவதும் ஆகும். வில்லுப்பாட்டு மற்றும் தெருக்கூத்தின் சிறப்புகள்: வில்லும் அதன் நான்மேல் சிறு குச்சியால் தாக்கப்படும் தாளம் மூலம் இசை உருவாக்கப்படுகிறது. பாடல்களுக்கு இடையே கதைகளை விவரிக்கும் வசனங்கள் ஒலிக்கப்படும். சமூக பிரச்சனைகள், நற்செய்திகள் மற்றும் மரத்தை மக்களிடத்தில் கொண்டு செல்லும் திறனை கொண்டது. வில்லுப்பாட்டும் தெருக்கூத்தும் தமிழர் வாழ்க்கையில் ஆழமாக பதிந்த கலாச்சார கலைகள். இவை மக்கள் நட்புறவையும் ஆன்மீக உணர்வையும் வளர்க்கும் விதமாகவும் தமிழர் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் முறையிலும் செயல்படுகின்றனர். இன்றும் கூட இவை தமிழகத்தில் பல கிராமங்களில் உற்சாகத்துடன் செயல்படுகின்றனர். நன்றி. தந்தனத்தோம் என்று சொல்லியே வேலல் பாட, ஆமா வேலல் பாட வந்தருள்வாய் கணபதியே, வந்தருள்வாய் கணபதியே. தாளந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, தாளந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, ஆணவம் வெய்யுருமிட்ட கை துந்துமியோடு, ஆமா துந்துமியோடு, அத்தனையும் மேளத்தோடு. நம்மளோட தமிழர்கள் காலம் காலமாக இயற்கை வணங்குவார்கள். நாமும் தமிழர்கள் தானே? அப்ப நாம இயற்கை வணங்குவோம். ஆதவனே பகலவனே அழகு நல்ல கதிரவனே, அழகு நல்ல கதிரவனே, வேலவனே உன்னை நாங்கள் போற்றிடுவோம், ஆமா போற்றிடுவோம். ஆமா வணங்கியாச்சு. இங்கு கூடியிருக்க அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். அக்கா அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா உன் சந்தேகத்தை? கேளுமையா உன் சந்தேகத்தை. இன்னைக்கு நாம எதை பத்தி பாட போறோம்? அதுவே தெரியாம தான் இங்க வந்திருக்கியா? சொல்றேன் கேளு. அரசனின் அவசர தீர்ப்பினால் கோவலன் தலையும் போனதே, சிலப்பதிகார தலைப்பினிலே வெள்ளிசை நடத்த வந்தோமே, வெள்ளிசை நடத்த வந்தோமே. அது சரி, யார் அந்த கோவலன்? கோவலனா? அவன் ஒரு பெரிய வணிகன். எப்படிப்பட்ட வணிகன்? என்றுமெங்கும் வெற்றிதானே, ஆமா என்றுமெங்கும் வெற்றிதானே. அக்கா, கோவலன் யாருன்னு சொல்லிட்டீங்க, அப்படியே கண்ணகியாருன்னு சொல்லிட்டா பரவாயில்லையே. மெரினா பீச்சில் சிலியா பார்த்தோமே, அவங்க தானே? ஆமா, அவங்களே தான். நான் இப்போங்கல்ல 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட்டிட்டு போக போறேன். நானும் வரேன். சோழ நாட்டுல பூம்புகார் என்னும் ஊர்ல பெரிய வணிகன் மாசாத்துவன் மகன் கோவலனுக்கும் அதே ஊர்ல மாநாயகன் மகளான கண்ணகிக்கும் திருமணம் நடைபெற்றது. அப்புறம் என்ன? கோவலனும் கண்ணகியும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படி சந்தோஷமா இருந்த வாழ்க்கையில ஒரு சுனாமி வந்துருச்சு. சுனாமியா? எந்த கடல்ல சுனாமி வந்துச்சு? அட, கடல்ல இல்லப்பா, அவங்க வாழ்க்கையில. எப்படி எங்க சுனாமி வந்துச்சு? அதே ஊர்ல வந்த மாதவி என்ற பெண்ணால வந்துச்சு. மாதவியா? யார் அந்த மாதவி?
அவள் ஒரு அழகான நாட்டிய பெண். அப்படியா? அப்புறம் என்ன செய்தி? மனையினை மறந்த கோவலனோ மாதவியலை தரும் சென்றானே. வணிகம் கண்ணகி நிலை மறந்து மாதவியின் பின் சென்றானே. ஆமா, மாதவியின் பின் சென்றானே. அச்சோ, அப்புறம் என்னாச்சு? மாதவியும் கோவலனும் இன்பமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ பூம்புகார்ல இந்திர விழா வந்தது. இந்திர விழால என்னக்கா? மக்கள் அனைவரும் மழை வேண்டி இந்திரனை பூஜிக்கும் இன்பமான திருநாளே இந்திர விழா திருநாளாம். அப்போ அந்த விழாவுல கோவல் மாதவி கலந்துக்கிட்டாங்களா? நல்லா கேட்ட. அந்த விழாவில் கலந்து கொண்ட 2 பேருக்கும் சண்டை வர மாதவியை விட்டு கோவலனும் கண்ணகி நோக்கி சென்றானே. ஆமா, கண்ணகி நோக்கி சென்றானே. கண்ணகி ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட இருந்த எல்லா சொல்லும் கரைஞ்சு சாப்பாடுக்கும் வழி இல்ல, வாழ தேவையான வசதியும் இல்ல. அதனால சோழ நாட்டுல இருந்து பாண்டிய நாட்டுக்கு வந்தாங்க. பாண்டிய நாடா? இப்ப அது எந்த ஊருக்கா? அட, நம்ம மதுரை தான். வறுமைய கலைத்து வழி தேடி கண்ணகியின் காட்சிலம்பெடுத்து பொற்கொள்ளனிடம் சென்று விற்பதற்கு விலை பேசி நின்றிருந்தானே. ஓடெல்லாம் காசு கிடைச்சதா? அடை இருப்பா. அந்த சமயம் பார்த்து பாண்டிய நாடு இளவரசியான கோப்பெருந்தேவியோட காட்சிலம்ப காணும். அதை தேட அரசர் உத்தரவிட்டிருக்கிறாரு. சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குப்பா? இரு சொல்றேன். பொற்கொள்ளன் சென்று அரசனிடம் சிலம்பை திருடிய கள்வனவன் என்னோடு இருக்கிறான் என சொல்லி தகவலை தந்து சென்றானே. ஆமா, தகவலை தந்து சென்றானே. அச்சோ, அப்ப பாண்டிய மன்னன் கோவலனை திருடன் நம்பிட்டாரா? நம்பாமையா இருப்பாரு. கோவலனை கைது பண்ணி கொண்டுட்டு வாங்கன்னு காவலர்களுக்கு உத்தரவு போட்டாரு. அரசரோட உத்தரவை அரைகுறையா கேட்ட நம்ம காவலர்கள் கோவலனை கொண்டுட்டு வரக்கு பதிலா கொன்றே விட்டாங்க. அடக்கடவுளே, இந்த செய்தி கண்ணைக்கு தெரியுமாக்கா? தெரிஞ்ச உடனே என்னுடைய கணவன் கள்வன் அல்ல என்று நிரூபிக்க அரசு பேருக்கு கோபமா போனாங்க. என்னுடைய கணவன் கள்வன் அல்ல என்று நிரூபிச்சாங்க. அது எப்படிக்கா? அரசியின் தொலைந்த காட்சிலம்போ அழகான முத்து சிலம்பாகும். கண்ணகியிடம் உள்ள காட்சிலம்போ விலையுயர்ந்த மாணிக்கமாம். ஆமா, விலையுயர்ந்த மாணிக்கமாம். அது சரிக்கா. அப்ப அரசருக்கு உண்மையை உணர வைக்க கண்ணகி என்னதான் செஞ்சாங்க? நீதியை உரைக்க கண்ணகியோ காசிலம்பை எடுத்துடைத்திடவே மாணிக்க பறவைகள் முன் வந்து மன்னன் முகத்தில் விழுந்ததுவே. நீதியை உரைக்க கண்ணகியோ காசிலம்பை எடுத்துடைத்திடவே மாணிக்க பறவைகள் முன் வந்து மன்னன் முகத்தில் விழுந்ததுவே. ஓ, அரசரே நீதி தவறிட்டாரா? ஓ, அப்ப தவறான நீதி வாங்கின மன்னனுக்கு தண்டனை என்னவோ? தவறான தீர்ப்பை தந்த மன்னன் தானும் இறந்தான் அரசவையில். கோப்பெருந்தேவியும் கண்ணீர் சிந்தி அவ்விடமே உயிர் நீத்தாளே. அக்கா, என்ன சொல்றீங்க? அரசன் அரசி 2 பேருமே இறந்து போயிட்டாங்களா? ஆமாப்பா, 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அப்புறம் என்னக்கா ஆச்சு? இரு பார்க்கலாம். என்று சாபமிட்டாள் கண்ணகி. மாணிக்கம் சொன்னது தர்மத்தின் மொழி, கண்ணகி இதயமோ நீதியின் மொழி. உள்ளம் முருக்கும் உண்மை கதை, உள்ளம் முருக்கும் உண்மை கதை, அதுவே நமது
இப்படிப்பட்ட உள்ளமருக்கிய கதையை எழுதுனீங்க யாருக்கா? சேர குடும்பத்தில் பிறந்து ராஜ பதவியை துறந்து காவிய உலகில் மின்மினியாய் நம் மனதில் நீங்கா இடம் பெற்ற நம் இளங்கோவடிகள் தான். அக்கா, வரும்போது ஒரு வணக்கத்தை சொன்னோம், போகும்போது நன்றியை சொல்லிடலாமா? ஓ, சொல்லிடலாமே. நன்றி ஐயா, நன்றி அம்மா, நல்ல தமிழ் தந்தவர்க்கும் நன்றி ஐயா, பெற்றோருக்கும் நன்றி ஐயா, ஆசிரியருக்கும் நன்றி அம்மா, குழுமிற்கும் சான்றோருக்கும் நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி அம்மா, நன்றி அம்மா. அழகான வில்லுப்பாட்டு மற்றும் தெருக்கூத்து மூலம் அசத்திய மாணவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். பெற்றோர்களே, அடுத்த விடுகதைக்கு தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான விடுகதை: எண்ணெயை குடித்துவிட்டு 7 கடல் தாண்டுவான், அவன் யார்? அடுத்தது கும்மியை பத்தி பார்க்கலாங்க. கும்மி என்பது தமிழர்களின் பாரம்பரிய நடனங்களில் ஒன்றாகும். கும்மி என்பது கையை ஒன்றோடு ஒன்று தட்டுவது என்பதை குறிக்கிறது. பண்டைய தமிழர் வாழ்க்கையில் மக்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக கும்மியாட்டம் சிறந்து விளங்கியது. கும்மியாட்டம் சங்க காலம் முதல் தமிழர் வாழ்க்கையில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. இசைக்கருவிகள் இல்லாத காலத்தில் கைத்தட்டலையும் கால் அடிக்கலையும் அடிப்படையாக கொண்டு பெண்கள் கும்மியாடினர். தமிழர் பொங்கல், அறுவடை விழாக்கள் போன்ற நிகழ்ச்சிகளில் கும்மியாட்டம் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கலந்து கொள்ளும் அம்சம் கொண்டது. எளிதாக அனைவரும் நடனத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்பதால் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் நடனமாட முடியும். கும்மி ஆட்டத்தில் பெண்கள் வட்டமாக நிற்கும் முறையும் ஒரே இசை ஒலிக்கையில் கை தட்டும் முறையும் ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. ஒற்றுமையான நடனத்தில் மக்களுக்கு உற்சாக உணர்ச்சி கிடைக்கிறது. பண்டைய காலத்தில் தொடங்கி இன்றும் கும்மியாட்டம் தமிழர் கலாச்சாரத்தின் அடையாளமாக நிலைத்துள்ளது.
புரிந்தது. நன்றி குழந்தைகளே. பூமியில் சிறந்த பூ, மனிதர்கள் போற்றும் பூ, அது என்ன? விடை அன்பு. கடுகு மடுக்க இலை இல்லை, ஆனால் யானை படுக்க நிழலுண்டு, அது என்ன? விடை சவுக்கு மரம். பட்டிமன்றம் தமிழர் கலாச்சாரத்தின் அறிவுபூர்வ உரையாடல் கலையாக விளங்குகிறது. இது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் விவாதத்தின் மூலம் உண்மையை வெளிப்படுத்தவும் உதவும் பன்முகமான கலையாக திகழ்கிறது. பட்டிமன்றம் தமிழர்களின் சமூகம் மற்றும் அறிவு பார்வையை மேம்படுத்தும் ஒரு மிக முக்கியமான கலையாகும். பட்டிமன்றத்தின் தோற்றம் சங்க காலத்திலேயே புலவர்களுக்கிடையே கருத்துக்களை பரிமாறுவதற்காக தொடங்கிய ஒன்றாகும். 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் நவீன சமூக அமைப்புகளில் பட்டிமன்றம் வேரூன்றியது. புகழ்பெற்ற அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் தங்களது சிந்தனைகளை மக்களிடையே கொண்டு செல்வதற்காக பட்டிமன்றங்கள் நடத்தினர். அறிஞர் அண்ணா, ராமையா சாமிநாதன் போன்றவர்களின் பட்டிமன்ற உரைகள் சிறப்புடையவை. தமிழின் செழுமை, சொற்பொழிவின் அழகு மற்றும் நகைச்சுவை உணர்வுகள் எல்லாம் பட்டிமன்றம் மூலம் வெளிப்படுகின்றன. பட்டிமன்றம் தமிழர் கலாச்சாரத்தின் அறிவு வெளிப்பாட்டின் ஒரு முக்கியமான பகுதியாகும். இது தமிழர் சிந்தனையின் தெய்வீக தலம் என்றும் சொல்லலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழரின் பண்பாடும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் தளர்கிறதா வளர்கிறதா என்ற ஒரு அருமையான தலைப்பு இன்றைய வாதத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பட்டிமன்றம் என்று சொன்னாலே நடுவர் என்று ஒருவர் இருக்க வேண்டும் அல்லவா? அவரை பற்றி சொல்லணும்னா அனைத்து மக்களுக்கும் எளிமையான முறையில் தன் கருத்தை எடுத்து கூறும் வல்லமை பெற்ற செல்வி வினோமிகா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த உலகுக்கு கலாச்சாரம் பண்பாடு கற்றுக் கொடுத்த பெருமைக்குரியது நம் பாரதம் என்ற பெருமையோடும் நாம் அனைவரும் இந்தியன் என்ற உணர்வை கொடுத்த உகையுடனும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி பெறுகிறேன். நம் முன்னோர்கள் கட்டிக்காத்த கலாச்சாரம் பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை நாம் காப்பாற்றுவோம் என்ற நம்பிக்கையுடன் நம் ராஜேந்திரன் பள்ளி மாணவர்கள் ஒரு பொற்கொடத்திற்கு பொட்டு வைத்ததை போல இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்துள்ளார்கள். இதில் மாணவர்கள் அனைவரும் அற்புதமாக பேச தயாராக இருக்கிறார்கள். முதலாவதாக தமிழரின் கலாச்சாரமும் பண்பாடும் பாரம்பரியமும் தளர்கிறதே என்று பேச வருகிறார் செல்வி தேவிகா. இங்கு கூடியிருப்பவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித வாழ்வில் அடிப்படை தேவைகளின் ஒன்றான உணவை உருவாக்குவதே விவசாயம்தான். அதனை உணர்த்தும் வாயிலாக மதுரகாசி என்ற கவிஞர் அந்த காலத்திலே என் முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்று அழகாக விவசாயத்தை பற்றி பாடினார். அம்மா, விவசாயம் செய்யும் மனிதர்களை மதிப்பதே இல்லைங்க. அதனாலதான் இக்கால மக்கள் கிராமப்புறங்களில் உள்ள தன்னுடைய விவசாயத்தை விற்றுவிட்டு வேறு வேலை தேடி நகர்ப்புறங்களுக்கு செல்வது நடந்துட்டு தான் இருக்கு. சரியா சொன்னீங்க. அதனாலதான் இக்கால இளைஞர்களை பெற்றோர்கள் வெளிநாட்டு வேலைக்காக அனுப்புறாங்க. அவர்களும் காசு, பணம், துட்டு, மணின்னு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மறந்து பணத்தை நாடி சென்று விடுகிறார்கள். அந்த நகர வாழ்க்கை முறை தமிழர்களின் கலாச்சாரமும் பண்பாடும் பின்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. இறுதியாக நான் ஒரு கவிதையை மட்டும் கூறி எனது உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். சொல்லுங்க. சினிமா பார்க்கும் நாம் சினிமாவில் நடிக்க ஆசைப்படுகிறோம். ஆனால் சோறு உண்ணும் நாம் விவசாயம் செய்ய ஆசைப்படுவதில்லை. பல கிராமத்தில் பலரை காணோம், பல இடத்தில் கிராமத்தையே காணோம். இவை அனைத்தும் உலகையே உள்ளங்கையில் கொண்டு வரும் பணத்தால் பணத்தையும் பகட்டையும் மட்டும் மதிக்கும் பண்பாட்டு சீர்கேட்டினால் தமிழர்களின் கலாச்சாரமும் பண்பாடும் தளர்கிறதே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காட்டில் வேலை செய்பவனை மரியாதைக்குரியவாகவும் கணினியில் வேலை செய்பவனை கௌரவமாகவும் நினைப்பவர்களுக்கு தெரியாதென்று படபடவென பட்டாசு போல் வெடித்து வாதிட்ட இவரின் வாதத்திற்கு எதிர்வாதமாக பேச வருகிறார் செல்வன் நகுலன். சபையோருக்கு வணக்கம். நம் நண்பர் கூறினார், விவசாயம் செய்வதால் மதிப்பில்லை, அதனால் மக்கள் அனைவரும் கிராமப்புறத்தில் இருந்து வேறு வேலை தேடி நகர்ப்புறத்துக்கு செல்கிறாங்கன்னு. மேலும் நம் நண்பர் கூறினார்,
சினிமா பார்க்கும் நாம் விவசாயம் செய்ய ஆசைப்படுவதில்லை என்று. அப்படி நீங்கள் இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது நம்ம சினிமால கூட பூமி என்கிற படத்துல நம்ம ஹீரோ நாசாவில் வேலை கிடைத்தாலும் நமது மன்னன் செய்யும் விவசாயமே சிறந்தது என்று வேலையை விட்டுவிடும் காட்சி நம்மளெல்லாம் கண்கலங்க வைத்ததா இல்லையா? தம்பி, அது படத்துக்காக நடிக்கிறதுப்பா. அதே நடிகர்கள் விவசாயம் செய்ய சொன்னா செய்வாங்களா? இந்த கேள்விக்கு என்னிடம் பதில் இருக்கு நடுவர் அவர்களே. இந்த உலகில் பணத்தை அனைவரும் சம்பாதிக்கலாம், ஆனால் மனநிலையும் மகிழ்ச்சியும் தருவது விவசாயமே என்று மாதவன், பிரகாஷ்ராஜ், சூர்யா, ஏன் நமது கிரிக்கெட் வீரர் தோனி போன்ற பல பிரபலங்கள் கூடியிருக்கும் செய்தியை பார்த்திருக்கிறோமே. அதிலும் நடிகர் நெப்போலியன் அமெரிக்காவில் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி நான் அமெரிக்கா விவசாயி என்று இணையதளத்தில் வைரலாகும் காணொலியை காணாமல் வெறும் வேண்டாத காணொலியை மட்டும் பார்த்துவிட்டு தலைகளே என்று கூறும் எதிரவருக்கு தெளிவுபடுத்துகிறேன். கலாச்சாரமும் பண்பாடும் அமெரிக்காவாக இருந்தாலும் ஆண்டிப்பட்டியாக இருந்தாலும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பப்பா, என்ன ஒரு அற்புதமான கருத்தை சான்றுடன் எடுத்துரைத்து வாதாடியவரின் வாதத்திற்கு எதிர்வாதமாக பேச வருகிறார் செல்வன் ரோஹித். அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நம்ம தம்பி அற்புதமான சான்றுகளோடு கூறிய கருத்துக்கள் எனவும் உண்மைத்தான். ஆனால் உணவு உற்பத்தி செய்வதால் மட்டும் கலாச்சாரமும் பண்பாடும் காப்பாற்றப்படுகிறது என்று நினைக்கிறீர்களா? அப்ப வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தமிழரின் பாரம்பரிய கலாச்சாரத்தில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல் விருந்தோம்பல். உணவை உற்பத்தி செய்வது மட்டும் விருந்தோம்பல் கிடையாது நடுவர் அவர்களே. அந்த காலத்துல நம்ம அம்மா, பாட்டி போன்றோர் நாமே உற்பத்தி செய்த உணவுப் பொருட்களை கொண்டு அன்பு, பாசம், சுவை, ஆரோக்கியம் போன்றவை கலந்து அன்புடன் மண்பானையில் சமைத்து ஒன்று கூடி அமர்ந்து இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது, அதை நினைச்சுதான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது. அம்மாவின் வாசம் உண்டு வெப்பம்பு குழம்புக்கு, அவதானே ஊட்டி தந்தா அந்த ஆகாய நிலவுக்கு. ஆஹா, நீ பாடுற இந்த பாடல் வரிகளை கேட்கும்போது என் நாவில எச்சில் ஊறுதே. நடுவர் அவர்களே, உணவிலே ஒரு உறவிற்கு உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. கவிதையுமா? சொல்லுங்க சொல்லுங்க. புன்னகை காட்டும் மாம்பல் பொன்னான வீட்டு விருந்தோம்பல், மருந்துக்கு கூட முகசொலிப்பின்றி அருந்துபவர்க்கு உணவிடுவர், களைப்பின்றி மகிழ்வோடு பரிமாறும் அன்பு தமிழ்நாட்டின் தலையாய பண்பு. நடுவர் அவர்களே, அந்த கால திருமண விழானாலே நம்மளுக்கு சட்டு ஞாபகத்துக்கு வருதியது வகை வகையான சாப்பாடு தான். சரியா சொன்னீங்க நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட சாப்பாட்டை தலைவாழையிலை போட்டு உறவினர்கள் ஒரு கேட்டு கேட்டு பரிமாறி ஒன்றும் கலாச்சாரமும் பண்பாடும் இக்கால திருமண விழாக்களில் காண முடியவில்லையே. ஆகையால் தமிழரின் கலாச்சாரமும் பண்பாடும் தளர்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரவெடியாக விடுத்து தள்ளியவரின் வாதத்திற்கு எதிர்வாதமாக பேச வருகிறார் செல்வி ரிதா. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, முன்பை விட இன்று விருந்தோம்பலுக்கு தனி நேரம் ஒதுக்கப்படுவது குறைவாகிவிட்டது என்னமோ உண்மைதான். இருப்பினும் விருந்தோம்பலின் உணவின் சுவை மட்டும் முக்கியம் அல்ல, அதை எப்படி அழகாக அலங்கரித்து விருந்து பரிமாறுகிறோம் என்பதை என்று நாம் பல விழாக்களில் காண்கிறோமே. எப்படின்னு விளக்கமா சொல்லுமா? தட்டு வடிவத்திற்கு ஏற்றால் போல் வாழையிலே வடிவமைத்து, அது மட்டும் இல்லாமல் வாழையிலே போல் தட்டையே உருவாக்கும் புதுப்பொலியுடன் நமது கலாச்சாரமும் பண்பாடும் வளர்ந்து வருகிறது என்று கூறுவதில் பெருமிதம் கொள்கிறேன். தட்டு வடிவமைப்பதில் மட்டுமல்ல, உணவு உண்பதிலும். அதாவது அக்காலத்தில் மற்றவர் வைக்கும் உணவை உண்ணும் கட்டாய நிலை இருந்தது. ஆனால் இன்றே தனக்கு பிடித்த உணவை சுதந்திரமாக தானே சென்று வாங்கி உண்ணும் அடுத்த கட்ட நிலைக்கு சென்றிருப்பதே மிகப்பெரிய வளர்ச்சி தானே நடுவர் அவர்களே. அறிமுகமே இல்லாதவர்களாக இருந்தாலும் வரும் விருந்தினருக்கு அன்புடன் பரிமாற கேட்டரிங் சர்வீஸ்கள் இருக்கின்றனவே. இதை ஒரு உதாரணம் தேவையா? எனவே இன்றும் தமிழர்களின் கலாச்சாரமும் பண்பாடும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பசுமரத்தானை போல் பதிந்தது. இவரின் வாதத்திற்கு எதிர்வாதமாக பேச வருகிறார் செல்வன் சஞ்சித். எதிரணியின் உடன்பிறப்புகளுக்கும் தலைமையேற்று நடத்தும் நடூர் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடூர் அவர்களே, எதிரணியில் இருப்பவர்கள் வெளிநாட்டில் படித்துவிட்டு நம் மண்ணில் விவசாயம் செய்கிறோம், சினிமா பிரபலங்கள் நடித்தாலும் பாரம்பரியமான விவசாயத்தை கடைபிடிக்கிறோம், இன்றைய திருமண விழாக்களில் முகம் தெரியாதவர்கள் கூட மகிழ்ச்சியோடு பரிமாறுகிறார்கள் என்றெல்லாம் கூறினார்கள். நடூர் அவர்களே, நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். என்னையுமா? கேளுங்க கேளுங்க. நம் வீட்டு விழாக்களில் முகம் தெரியாத ஒருவர் பரிமாற நுழையவிட்ட காரணம் நமக்கு வேலை குறையுன்னுதான். இப்பதான் நடூர் அவர்களே என்னுடைய பாயிண்ட்டுக்கு வரீங்க. அன்பால் இணைந்து அன்பால் பிணைந்து அன்பை எல்லோருக்கும் கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்க பணம் தேவையில்லை என்பதை உணர்த்துவிடும் கூட்டு குடும்பமே. என்னப்பா நம் தலைப்பு கூட்டு குடும்பத்தை பத்தி இல்லையே? நடூர் அவர்களே, கூட்டு குடும்பம்னாவே நமக்கு முதல் ஞாபகத்துக்கு வர்றது தாத்தா பாட்டி தான். அன்று பாட்டி கூறிய கதையின் மூலம் கற்பனை திறன், கவனிக்கும் திறன், விட்டு கொடுக்கும் பண்பு, உதவும் மனப்பான்மை போன்ற பல நியதி கருத்துக்களுடன் வாழ்க்கை தத்துவத்தையும் கலந்து கேட்டதால் நம்மால் என்றும் அதே கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மாற்றாமல் மறக்காமல் இருக்க முடிகிறது. அன்று பாரம்பரிய உணவை மட்டும் உண்டு வந்ததால் நோய்களும் மருத்துவமனைகளும் அங்கு எங்கோ ஒரு இடத்தில் தான் இருந்தது. கூட்டு குடும்பங்கிறீங்க, மருத்துவமனைங்கிறீங்க, ஒன்னும் புரியலையே. உங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி நான் ஒரு பாடலை பாடுகிறேன். பாடுங்க பாடுங்க. உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மறந்தோமே மருந்தே நம் விருந்து, பாட்டிக்கு தெரிந்தது என்னாலும் உயர்ந்தது, ஆராய்ந்து பார்க்க நம் விஞ்ஞானம் மறந்ததே. நடூர் அவர்களே, உணவு முறையில மட்டும் இல்ல, சிறு சிறு உடல் உபாயங்களை கூட தனது கை வைத்தியம் மூலம் சரி செய்து வந்து அக்காலத்து மருத்துவராகவே இருந்தவர்கள் நம் பாட்டிமார்கள். மேலும் ஒரு உயிருக்கு ஒரு மருத்துவர் என்பது மாறி ஒரு உறுப்புக்கு ஒரு மருத்துவர் என்று ஆயிற்றே. தாத்தா பாட்டியோடு வாழ்ந்தாதான் கூட்டு குடும்பங்கிறது அந்த காலம். அப்பா அம்மா குழந்தைகள் சேர்ந்து வாழ்ந்தாலே கூட்டு குடும்பங்கிறது இந்த காலம். சரியா சொல்லிட்டீங்க நடூர் அவர்களே, நீங்களே தீர்ப்பை சொல்லிட்டீங்க. தளர்கிறது என்று இனி நான் ஒன்றும் விவாதிக்க அவசியமில்லை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் மனதில் நீங்க இடம்பெற்ற என் பாட்டியின் அருமையை பாடலாக பாடி வாதித்த இவரின் வாதத்திற்கு எதிர்வாதமாக பேச வருகிறார் செல்வி கபிஷ்ணா. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் நாட்டு மருந்தின் நறுமணம் நிரம்ப, நாள்தோறும் நலம் நிரம்ப, நாட்டின் பழமை மறக்காது புதுமைகள் செய்யும் தேசம் இது, புதுப்பொலியுடன் புத்துயிர் பெற்று விளங்கும் தேசம் இது என்று கூறி எனது உரையை துவங்குகிறேன். அம்மா, இவங்க என்னமோ அந்த காலத்துல கூட்டு குடும்பம் பாட்டி வைத்தியம் ஒரே மருத்துவர் எல்லாம் சொன்னாங்களே, இந்த கொரோனா காலத்துல ஒரே மருத்துவர் வச்சு பார்த்திருக்கலாம் நடூர் அவர்களே. நல்லா கேளுங்க. கொரோனா வந்தப்ப கூட நம்ம மக்கள் கபசர குடிநீர், மூலிகை தேநீர்னு நாட்டு மருத்துவத்தை விடாம இன்னும் கடைபிடிச்சிட்டு தானே இருந்தாங்க. நம் நண்பர் கூறினார், இக்காலத்தில் பாரம்பரிய உணவு முறைகள் இல்லைன்னு. இன்னும் இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா நடூர் அவர்களே? அப்பாடா, ஒரு நல்ல தகவல் இருந்தா சொல்லுமா, காதுக்கு இனிமையா இருக்கட்டும். அம்மா, இன்றைய தலைமுறையினர் டெக்னாலஜி யுகத்துக்கு மாறினாலும் நம் கலாச்சாரம் பண்பாடு இதையெல்லாம் மறக்கல. எப்படின்னா, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவனி போன்ற சிறுதானிய உணவுகளை அன்று அரசர்கள் மட்டுமே பயன்படுத்தினாங்க. ஆனா இன்று அனைவருமே யூடியூபில் பார்த்து விதவிதமாக சமைத்து சாப்பிட்டு கொண்டிருப்பது வளர்ச்சி தானே. நம் ராஜேந்திரன் பள்ளியில் வெள்ளிக்கிழமை தோறும் பாரம்பரிய உணவுகளை கொண்டு வந்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மகிழ்வோடு உண்டு வருவது ஒரு மிகப்பெரிய சான்றுதானே. மிகவும் பாராட்டக்கூடிய விஷயமாச்சே. அப்பள்ளியில் ஒவ்வொரு வருடமும் பாரம்பரிய தினம் என்று அறிவித்து அந்த நாளில் மாணவர்கள் உரியடித்தல், கீற்று பின்னுதல் போன்றவை நடத்தி கொண்டாடுகிறார்களே. அவங்க சொன்னாங்க, ஒரு உறுப்புக்கு ஒரு மருத்துவர்னு. உண்மைதான். இந்த விஞ்ஞான உலகில் எளிமையா சொன்னா, நமக்கெல்லாம் கடும் வியாதிகள் வரும்போது நமக்கு கடவுளாக தெரிவது மருத்துவர்கள் தானே. ஒரு உறுப்புக்கு ஒரு மருத்துவர் என்பது மருத்துவ துறையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாச்சு. எனவே காலங்களின் மாற்றங்களுக்கு ஏற்ப நம் கலாச்சாரமும் பண்பாடும் ஒவ்வொரு விதத்திலும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மிக அருமை. உங்கள் சொற்பொழிவு காயத்திற்கு மயிலகால் மருந்து போடுவது போல் இருந்தது. மிகச் சிறப்பு. இப்பொழுது இரு அணியிலிருந்தும் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருப்பதால் இதற்கு தீர்வு சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இன்றைய சூழலில் கலாச்சாரமும் பண்பாடும் பாரம்பரியமும் வளர்ச்சி நோக்கி நகருவது உண்மையானாலும் அதன் பாதையில் சமூக சுற்றுச்சூழல் காரணமாக அதனை பின்பற்றுவது சவாலாக தான் உள்ளது. அதாவது ஆறு ஓடும் அதே வேகத்தில் தான் நாமும் ஓட வேண்டும். இல்லையெனில் அது நம்மை மூழ்கடித்துவிடும். ஒரு நாடு முன்னேற வேண்டுமெனில் இக்கால மாற்றத்திற்கு ஏற்றவாறே வேலை தேடி வெளியூருக்கு செல்வது, உறவினர்களை உபசரிப்பது போன்றவற்றை விட்டு கொடுத்து மாறினாலும் விட்டு கொடுக்கும் அவசியம் இல்லாத, அதாவது தாத்தா பாட்டியுடன் இருப்பது, உறவினர்களின் இல்ல விழாக்களில் கலந்து கொண்டு அன்பை பரிமாறிக்கொள்வது போன்றவற்றை விடாமல் கடைபிடித்து அவற்றை சமநிலைப்படுத்தி முன்னேற வேண்டும் என்று தீர்ப்பு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடேங்கப்பா, என்னோர் ஆனல் பறக்கும் விழிப்புணர்வு மிக்க விவாதம். அருமையோ அருமை. பெற்றோர்களே, விடுகதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஈவெண்ட்டுக்கான கேள்வி பதில். நிகழ்வின் ஆரம்பத்தில் தேவலோகத்தில் எத்தனை பூதகணங்கள் இருந்தனர்? சரியான விடை 2. தேவலோகத்தில் இருந்து கிளம்பிய முருகர் முதலில் எந்த நாட்டை முதலில் அடைந்தார்? சரியான விடை பிரான்ஸ். காவடியின் வகைகள் ஏதேனும் 3 கூறுக. மயில் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, பால் காவடி. வில்லுப்பாட்டில் இடம்பெற்ற சிலப்பதிகார காவியத்தை எழுதியவர் யார்? சரியான விடை இளங்கோவடிகள். இன்று சிறப்பாக நடைபெற்ற பட்டிமன்றத்தின் தலைப்பு யாது? விடை நமது பாரம்பரியமும் கலாச்சாரமும் வளர்கிறதா தளர்கிறதா என்பதேதான். நன்றி. Thank you.
துளி எடுத்து ஒரு மாலை நான் போக்கட்டுமா? பச்சை பச்சை கிளி உனக்கு அத பரிசமா போடட்டுமா? அழ வச்சிடும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிக்கம்மா. வாழ வச்சிடும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிக்கம்மா. குழந்தைகளின் கோஆர்டினேஷன், எக்ஸ்பிரஷன், காஸ்டியூம் என அனைத்தும் என்னை மெய்சிலுக்க வைத்துவிட்டது. வாழ்த்துக்கள் குழந்தைகளே. அம்மையப்பனே, தாங்கள் எப்பொழுது பூலோகத்திற்கு வந்தீர்கள்? இங்கு நடந்ததை தேவலோகத்திலிருந்து யூடியூப் லைவ் வழியாக பார்த்து கொண்டிருந்தோம். மிகவும் அருமையான நிகழ்வு. எங்களால் அங்கே இருக்கவே முடியவில்லை. அதனால்தான் குழந்தைகளை பாராட்ட நாங்களே நேரில் வந்து விட்டோம். அது சரி தாயே, எங்களுக்கான பரிசு எங்கே? கலைகளை பற்றி பல தகவல்களை தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? இதுவே உங்களுக்கான பரிசு. தாயே, நாங்கள் இன்னும் பெரிய பரிசாக எதிர்பார்த்தோம்.
நாராயண நாராயண. பரிசுதானே, அடுத்த கல்வியாண்டில் தங்களுக்கும் அட்மிஷன் வாங்கி தருகிறேன். ஆஹா ஆஹா, இது வல்லவா சிறந்த பரிசு. நன்றி நாரதரே. கலைகளை காப்போம், பாரம்பரியம் போற்றுவோம். பேரண்ட்ஸ் ஒரு 135 குழந்தைங்க இன்னைக்கு ஸ்டேஜ் ஏறி இருக்காங்க. இதுக்கு காரணமாக இருந்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் உங்களுடைய பாராட்டுக்கள் அவசியம் தரணும். நீங்கள் நமக்கு ஒரு குழந்தைய வீட்டில் ட்ரெஸ் பண்ண முடியல, ஆனால் நிறைய எஃபர்ட், வாலண்டியர்ஸ் எல்லாம். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் டீம் ஒர்க். நம்மளோட கெஸ்ட் ஒரு 2 minutes பேசுகிறேன்னு சொன்னாங்க. ஸோ குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல் கேதர் ஹியர். எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்காக பெரிய பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. நான் ஸ்டாப் கிளாப்ஸ் கொடுக்கலாம், நல்லாவே கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருதுலையும் எனக்கு அப்படியே ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் மார்னிங் ஒரு செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பார்த்தேன், ஈவினிங் ஒரு செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பார்த்தேன். அப்பா மார்னிங் அது ரெண்டுமே யூனிக் தான். அது வேறு மாதிரி யூனிக்னஸ், இது வேறு மாதிரி யூனிக்னஸ். எப்படி இது பேலன்ஸ்டாக கொண்டு வந்தீங்கன்னு எங்களுக்கு வந்து தெரியல. ரியலி கிரேட். அண்ட் அந்தந்த வெயிட்டேஜ் எப்படி இருக்குமோ அந்த ஒரு யூனிக்னஸ் இருக்குது. ஈவன் நம்ம காலேஜ் ஆனுவல் டே ஆஃப் அவர் ஸ்கூல்லேயும் அப்படி தான். அதுக்கு தகுந்த மாதிரி யூனிக்னஸ். அது எப்படி வருதுன்னு எங்களுக்கு தெரியல. ஜஸ்ட் tell us the secrets. We will also follow the same. ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அவங்க நாரதர் சொன்ன மாதிரி ஆக்டிங் ஸ்கூல் ஒன்று வாங்க, நீங்களும் சேர்ந்து கதை எங்களோட எழுதலாம். ஆக்சுவலாக கண்ணகி வந்து கதை டீச்சர்ஸ் தான் அந்த வில்லுப்பாட்டு எழுதினது. நிறைய இது வந்து பெயிண்டிங், இந்த மயில் அந்த பெயிண்டிங் வந்து நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா யூ கேன் கிவ் யுவர் ஹேண்ட். எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது மெயினாக வந்து அதையும் தாண்டி எல்லா குழந்தைகளுக்கும் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மேம் சொன்னாங்க மேலே 140 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 hours பண்ண முடியுங்கிறது மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கு. இது ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஸ்டேஜில் ஏறதுனால அவங்களுக்கு என்னன்னாங்க, இப்போ நிறையா காலேஜில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறோம். ஈவன் படித்து முடிச்சுட்டுமே நம்ம இன்டர்வியூக்கு நிறையா நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் போகிறப்போ அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது, அந்த போர்டில் போய் ஹேண்டில் பண்ணுற ஃபியர் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டேஜில் வந்து பேசுகிற ஃபியர் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து இப்போலேருந்து அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஃபஸ்ட் டு ஃபிஃப்த் எல்லா இதுலையுமே அவங்க ஸ்டேஜில் ஏறி பர்ஃபார்ம் பண்ணுறதுனாலங்க அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் வராது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் எங்கே போனாலும் அவங்க வந்து வின் பண்ணிடலாங்க. ஐம் ஷுர் தட் ராஜேந்திரன் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போனாலும் சரி டெஃபினெட்லி தே வில் வின். அவ்வளோதான் அங்கே போய் வின் பண்ணுவாங்க. பிகாஸ் தட் மச் ஆஃப் இன்கல்கேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் பேஸிலிருந்து கிடைக்குதுங்க. எல்லா ஸ்கூல்லையும் பார்க்குறோம், நாட் ஃப்ரம் த பேஸ். என் டாக்டர் இங்கே இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான். வேறு பக்கம் போகலாம் பண்ணலாம் அப்படின்னா மெயின் ரீசன் ஃப்ரம் பேஸிலிருந்து அந்த ஒரு இன்புட்ஸ் கிடைக்கிற எல்லா ஸ்கூல்லையும் கிடைக்காதுங்க. ரியலி ஆஸ் அ பேரண்ட்ஸ் we are gifted to be the parents of Rajendran ma'am. Thank you so much and thank you for the opportunity given to me as a guest today, and it's a great visual treat for me today. Thank you all. தேங்க்யூ. பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் உட்காந்து நிகழ்வை உங்கள் குழந்தை நிறைய இடங்களில் அவங்க குழந்தை முடிச்சுன்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் இருந்து எங்களுக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இன்னும் நல்லா பண்ணணுங்கிற ஆர்வம் எங்களுக்கு. ஓவர் டு ராதா மேம். ஏன்னா இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஏன்னா நம்ம இதுக்காக சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் குறைக்கிறதும் இல்லை. அவங்க கரிக்குலம்க்கு நடுவில் ஒரு 10-15 days ஒரு 1 hour 2 hours தான் டைம் போட்டாங்க. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நம்ம இன்ஃபேக்ட் நம்மளோட ஆனுவல் டே முடிச்சக்கப்புறம் தான் ஸ்கிரிப்டிங் இதெல்லாம் சிலதெல்லாமே ஃபைனல் பண்ணாங்க. அப்போ கூட தே வர் ஏபிள் டு டூ இட். அது இட்ஸ் அன் எக்ஸலண்ட் டீம் ஒர்க். ஓவர் டு அவர் சீனியர் பிரின்சிபல் மிஸ்ஸஸ் ராதா மனோகரன். தேங்க்யூ மேம். நிஜமாலுமே இந்த அரங்கம் காலையிலேருந்து குழந்தைங்களோட முகம், அவங்களோட முகபாவனை, நடனம், நாடகம், நாட்டியம்னு அப்படியே நிறைஞ்ச நாளாக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா ஒரு 2-3 நாளாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. இன்னைக்கு காலையிலேருந்து இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாத இது இருந்துச்சான்னு கூட ட்ரேஸ் கூட எனக்கு தெரியல. இதுதான் குழந்தைங்க செய்கிற மாயம். இது மட்டும்தான் குழந்தைங்க நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய மாயம். அப்படியான அற்புதமான குழந்தைங்களை எங்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்குற எல்லா ஒத்துழைப்பையும் எல்லா சூழ்நிலைகளும் நீங்கள் தர்றதோடு மட்டும் இல்லாமல் எப்போ நாங்கள் கூப்பிட்டாலும் என்ன ஃபங்க்ஷன்னு கூப்பிட்டாலும் இந்த அரங்கம் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும். அதுதான் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட். இனி வர காலங்களையும் அது தொடர்ந்து கிடைக்கும்னு நம்பிக்கையோடு உங்களுக்கு ஒரு நன்றியும் உயிரையும் சேர்த்து இதில் போட்டு வேலை செஞ்ச என்னுடைய டீச்சர்ஸ்க்கு, அவங்க வந்து உழைப்பை மட்டும் போடலை, உயிரையும் இதுக்குள்ளே செலுத்தி தான் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த பாராட்டு. நீங்கள் மட்டும்தான் செய்வீங்களா, நாங்கள் உங்களுக்கு மேலே சலைச்சவங்களே கிடையாதுன்னு
அவங்களுக்கு சரிசமமாக மல்லு கட்டி நின்று பர்ஃபார்ம் பண்ண குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். இன்னைக்கு மனம் எப்படி மகிழ்ந்திருக்குன்னு கூட சொல்ல முடியல. ஸோ மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிவிப்பிற்காக நான் கோஆர்டினேட்டர் சுகன்யா அவர்களை அழைக்கிறேன். இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப நைஸ். அது குறிப்பாக வந்து காவடி ஆட்டம் அந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாரோட பண்பாடு எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. நிறைய பேர் கரகாட்டம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மறந்துட்டே வராங்க. ஸோ இப்போ நம்மளோட பாரம்பரியத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றதுனால குழந்தைங்கள்லேருந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க கற்றுக்குவாங்க, எல்லாத்தையும் அறிஞ்சுக்குவாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி வந்து பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. எல்லா குழந்தைகளும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து மற்ற குழந்தைகள் 6ஆவதுலேருந்து 12வது படிக்கிற பசங்களுக்கும் சேர்த்து நிகழ்ச்சி நடத்தியிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். இது பெற்றோர்கள் மட்டுமே பார்த்து ரசித்த நிகழ்ச்சியாக மாறிடுச்சு. அடுத்த விழா நடக்கும்போது அனைத்து ஸ்டூடெண்ட்டுகளையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இருக்குமாறு செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு என்னுடைய கருத்து. அதை நிர்வாகம் கவனிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். சந்தோஷங்க சார். இந்த ஒரு இடத்துல இந்த பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். இந்த வயசில் குழந்தைங்களுக்கு ஆடல் பாடல் நடனம் அவசியமாக ஒன்றா இருக்குது. 6th மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வாழ்க்கை வரலாறுகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. வாழ்ந்து மறைந்த தலைவர்கள், அவங்க ஏன் தலைவர்கள் ஆனாங்க, அதுக்கான பேக் ஸ்டோரி. அதனால தான் நம்ம ஒவ்வொரு வருடமும் ஆண்டு விழாப்போ 6th to 11th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த இதை கொண்டு வரோம். நேற்று 6ஆவதுலேருந்து 9ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய பசங்க இந்த ஹாலில் வந்து ரிஹர்சல் இந்த குழந்தைங்க பண்ணுற நடனங்களை எல்லாம் பார்த்து அவங்களுக்கு பெரும் ஊக்குவிப்பை கொடுத்துட்டு தான் போனாங்க. உங்களுடைய கருத்து ரொம்ப வேல்யூட். பட் நேற்று குழந்தைங்க வந்து இங்கே பார்த்து ஏன்னா நாங்களும் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஆடியன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ நேற்று 6th to 9th பசங்க இங்கே வந்து இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு போனாங்க. கண்டிப்பாக அடுத்த முறை இன்னும் என்ன சிறப்பாக செய்ய முடியுமோ அதை நாங்கள் பண்ணுவோம் சார். தேங்க்யூ. அது சிறிது நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க அதை அவ்வளோ ஞாபகம் வச்சுருந்து அதில் எந்த பிழையுமே இல்லாமல் அது அந்த பையன் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் அதை சிறப்பாக கேட்டானுங்க. அதுக்காக பின்னாடி எவ்வளோ தூரம் வேலை செஞ்சுருக்கோனுங்க. அது இல்லைன்னா இந்த அளவுக்கு இது கொண்டு வந்திருக்க முடியாது. பின்னாடி வேலை செஞ்ச எல்லாத்துக்கும் பாராட்டுகள். அதாங்க சார், அவங்க தான் உயிரையே போட்டாங்கன்னு சொல்லிட்டுனே. ஒரு தன்னுடைய குழந்தைங்களுக்கு கூட அவங்க இவ்வளவு பார்த்து செஞ்சுருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க வீட்டு குடும்ப விழாக்களுக்கு தன்னுடைய குழந்தைங்களுக்கு இவ்வளோ ரசித்து செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல. அதனுடைய வெளிப்பாடு தான் சார் இன்றைக்கி வெளியில் வந்ததெல்லாம். தேங்க்யூ. உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப ஊக்கமளிக்கிறதா இருக்குது. ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தான் எங்களை உற்சாகப்படுத்தும். ரொம்ப நன்றி.